ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டியூஜி. நான் உங்கள் ஐஸ் கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் 2வோட கடைசி நாள். இன்னையோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டுமே வந்து முடிஞ்சு போதும். நம்ம நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கேமுக்குள்ள என்னவா இருக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஈவெண்ட்டில் செம்மட்டி வாங்கியாச்சு. இது வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் இருந்து இந்த ஃப்ரீ பண்டில் கூட நம்ம கிளைம் பண்ணலை. எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஏற்கனவே ஸ்பின் பண்ணதை வச்சு ஒரு சில டோக்கன்ஸ் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஓகேவா? இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 டைமண்ட் கிட்ட இருக்குது. இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பண்டில் வாங்க முடியுமா அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து மலரா பண்டிலுக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கான 10 வவுச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்க அப்படின்றது உள்ள தெரியும். அதில் நானும் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் அங்கேயே வந்து நின்றுட்டேன். ஓகேவா? அதுக்கு மேலே என்னால் போக முடியல. நான் கேமே ப்ளே பண்ணுறதுல டைம் இல்லை எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இது வந்து கிடைக்கல. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 டைமண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஒபிட்டோ பண்டில் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கான அந்த ஒரு 10 டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறானுங்க. இது ரெண்டும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஐ மீன் அந்த ஒபிட்டோ கிடையாது, பெயின் பண்டிலுக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கான 10 வவுச்சர் இருக்குது மக்களே. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்குது. நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி கோல்ட் ராயலில் வந்து கொஞ்சம் ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்பின் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம இந்த நருட்டோ சாப்டர் 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பண்டிலில் நிறைய டைமண்ட் ஸ்பின் பண்ணியாச்சு, வேஸ்ட்டும் பண்ணியாச்சு. அப்படின்றதுனால அந்த சைடே நான் போகல. மீதி இருக்க பண்டில்ஸில் மலரா பண்டில் கிடைச்சிது அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோம்பி சாமுரா இருக்கும் இல்லை நம்ம கேம்ல ரெட் கலரில். ஸோ அந்த தீமில் வந்து இருக்குது. அந்த லைக் பேக் சைடில் அந்த முடியாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குன்றதுனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு அது. ஸோ அதனால் அதில் தான் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரீ வவுச்சர் கொடுத்ததுனால ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தான் காலியாகிறத தவிர ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் ஒவ்வொரு டோக்கன் மட்டும்தான் வந்து கொடுக்குறானுங்க. ஃபர்ஸ்ட்டில் தான் இந்த மாதிரி அப்படின்னா கடைசி நாளில் கூட கொஞ்சம் லக் இருக்க மாட்டேங்குதுங்க. எனிவேஸ் நம்மக்கிட்ட டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 172 டோக்கன் இருக்குது நம்மக்கிட்ட. மலரா பண்டில் வாங்குறதுக்கு 250 டோக்கன் தேவை. கரெக்டாக? ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 டோக்கன் கிட்ட நமக்கு வேணும். இந்த 700 டைமண்டை வச்சு நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். 5 ஸ்பின் பண்ணாலும் சரி, சிங்கிள் ஸ்பின் பண்ணாலும் சரி, அந்த சிங்கிள் டோக்கன் தவிர வேறு ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே டபுள் டோக்கன் கிடைச்சிருக்குது. எனிவேஸ் ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் டபுளாக கொடுத்தானுங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து 250 டோக்கன் சேர்த்து நம்ம மலரா பண்டில் வந்து வாங்கிடலாம். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதே மாதிரியே ஒரு 100 டைமண்ட் கொடுத்து 5 ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக அதில் வந்துட்டு ஒரு 8 டோக்கன் 9 டோக்கன் இந்த மாதிரி கொடுக்குறானுங்க மக்களே. ஓகே, இதில் சிங்கிள் ஸ்பின்லேயே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் கொடுத்துக்கிறானுங்க. ஐ திங்க் இதில் ஸ்பின் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிள் ஸ்பின்னுக்கே 3 டோக்கன் தரானுங்க. அதானே பார்த்தேன். இப்போ நான் சொன்னேன் டேய் அதுக்குள்ளே சிங்கிள் டோக்கன் வந்து மாற்றி கொடுத்துட்டானுங்க. ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் பெருசாக கிடைக்கிற மாதிரி தெரிலங்க. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் நமக்கு 200 டோக்கன்லேயே வந்து வாங்கிக்க முடியும். மலரா பண்டில் மட்டும்தான் 250 டோக்கன் போல். ஓகேவா? ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் இங்கே வந்து இருக்குது. ஓகே, இதில் ஒரு ஸ்பின்னை போடுவோமா? இதில் ஏதாச்சும் அட்லீஸ்ட் கொடுப்பானுங்களா? ஒரு 2 டோக்கன் 10 டோக்கன். ஓகே, இங்கேயே சிங்கிள் தான் வந்து கொடுத்துக்கிறானுங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு ஒபிட்டோ பண்டிலையும் ஒரு ஸ்பின்னை போட்டு பார்ப்போம். ஓகேவா? அட்லீஸ்ட் இங்கே கொடுக்குறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் உள்ள கொடுத்துருக்கானுங்க. இந்த அறிவியல் அனிமேஷன் மட்டும் செம்மையாக இருக்கும். அதனால் இங்கே ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸோ இங்கே சிங்கிள் ஸ்பின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சிங்கிள் டோக்கன் தான் கொடுத்துக்கிறானுங்க. டேய் இங்கேயும் டபுள் டோக்கன் 5 டோக்கன் தான் இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி ட்ராக் மாறிச்சுன்னா கொஞ்சம் டோக்கன் நமக்கு சேரும். பட் எங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டானுங்க மக்களே. இந்த ஃபேர்வேல ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேயாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்குறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட போங்கடா டேய். இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோக்கன் தான் வந்து கொடுத்துக்கிறானுங்க. வேறு வழியே இல்லைங்க. நம்ம இது வேணாம் இந்த சைடு நம்ம போக வேண்டாம். ஏன்னா இதில் மற்ற ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண வச்சு நமக்கு டோக்கன் கொடுப்பானுங்க. இதில் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இங்கே பாருங்கள் கிரேட்டு, அதுக்கப்புறமா திருப்பி ஸ்பின் பண்ணுறது, இந்த ஈவெண்ட்டில் மட்டுமே ஸ்பின் பண்ணுறதுக்கு வவுச்சர்லாம் கொடுப்பானுங்க. அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து அகைன் பேக் டு மலரா பண்டிலுக்குள்ளேயே வந்துடலாம் மக்களே. அட்லீஸ்ட் ஸ்பின் பண்ணுறப்போ ஒரு லக்கில் உள்ளே போய் மலரா பண்டில் கிடச்சின்னா செம்மையாக இருக்கும். ஓகே, சிங்கிள் டோக்கனில் சிங்கிள் ஸ்பின் கொடுத்துக்கிறானுங்க. ஐயோ, சிங்கிள் ஸ்பின்னில் சிங்கிள் டோக்கன் கொடுத்துக்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு 5 ஸ்பின் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல 2 ஓகே 3 டபுள் டோக்கன் கொடுத்துக்கிறானுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 கிடச்சிருக்குதுங்க. ஓகேவா? அதான் சொன்ன மாதிரி ஆவரேஜாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் கொடுத்து 5 ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 8 டோக்கன் கொடுக்குறானுங்க. இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 40 டோக்கன் தேவை. 500 டைமண்ட் தான் நம்மக்கிட்ட இப்போ கையில் இருக்குது. ஸோ எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த ஒராச்சி மரோ பண்டிலையாவது கிளைம் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபஸ்ட் சாப்டர்லேயே இந்த ஃப்ரீ பண்டில் விட்டேங்க. ஜெராயா பண்டில் கிளைம் பண்ணல. சாப்டர் 2லையுமே அதை விட்டுட்டேன். இந்த வாட்டி ஒராச்சி மரோ பண்டில் கிளைம் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு பண்டில் ஒரு ஞாபகம் எடுத்ததுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பின் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படியாவது கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஒரு 30 டோக்கன் தேவை நமக்கு. இன்னும் 31 டோக்கன் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது.
ஓகே, இந்த ஸ்பின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடப்பாவீங்களா டேய், ஒன்றே ஒன்று தான் டபுளாக இருக்குது, இதெல்லாம் சிங்கிளாக வந்து கொடுத்துருக்குறானுங்க. நமக்கு கடைசி நாளில் கூட லக்கு இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்னும் 25 டோக்கன்ஸ் தேவை. மீதி இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 334 டைமண்டுங்க. அதுலேயும் ஒரு ஸ்பின் பண்ணியாச்சு இப்போது. ஓகே ஓகே, இதுலையும் ஓகே ஒன்றே ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 டோக்கன்ஸ் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஓகே, டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 234 டோக்கன் நம்மக்கிட்ட இப்போ கையில் இருக்குதுங்க மக்களே. ஓகேவா? ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 டோக்கன் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ இன்னும் இந்த 250 டைமண்டில் 16 டோக்கன் கிடச்சிது அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல, இதில் டபுளாக 2 கொடுத்துருக்கானுங்க. 3 டோக்கனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ கிடச்சிருக்குது. ஓகே, இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 டோக்கன் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ 7 டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் 5 ஸ்பின் பண்ண முடியும் போலையே. ஐயோ. ஓகே, ஃபஸ்ட் ஸ்பின் பரவாயில்லடா டே, சிங்கிள் ஸ்பின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. நமக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூலையில் எங்கேயோ லக் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ சிங்கிள் ஸ்பின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கானுங்க. இன்னும் நமக்கு வந்து 2 டோக்கன் தான் தேவை. ஸோ நம்ம சிங்கிள் ஸ்பின்னே பண்ணலாம். ஒன்று கிடச்சதுலாம் செம்மையாக இருக்கும். ஓகே, அடப்போடா, இதுலேயுமே சிங்கிள் தான் கொடுத்துருக்குறானுங்க. அகெயின் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 250 டோக்கன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்ரா பண்டில் வந்து வாங்கிக்கலாம் மக்களே. ஓகேவா? ஸோ இதில் இன்னும் பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 94 டைமண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? ஓகே, இதையும் ஸ்பின் பண்ணி விட்ருவோம். இருங்க, இங்கே ஸ்பின் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த ஒரு அரே அனிமேஷன் எமோட் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லாபியில் வரப்போயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்டில் வருவான். கண்டிப்பாக விழாதுன்னு தான் ஓகே, 2 டோக்கன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் அப்பயே கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். நாட் எனஃப் டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ் காலியா? ரைட்டு மக்களே, மொத்த டைமண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் காலியாகிடுச்சு. மொத்தமாக நம்ம நருட்டோ ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ண டைமண்ட் மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 டைமண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நமக்கு கடைசியாக கிடைச்சது என்னவோ இந்த மட்ரா பண்டில் மட்டும்தாங்க. வேறு எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து கிளைம் பண்ணலை. இருங்க வரேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ பண்டில் எனக்கு என்னமோ ஸ்பின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ளே தோணிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து இங்கேயே ஸ்பின் பண்ணிடலாம் மீதி டைமண்ட்ஸ். ஓகேவா? 2 ஸ்பின் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்பின்னில் வந்து ஒரு ஏகே ஸ்கின்னு, செகண்ட் ஸ்பின்னில் ஒபிட்டோ பண்டில் கொடுத்தானுங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். என்னாக போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் சிங்கிள் டோக்கன் தான் தம்பி உனக்கு அப்படின்ட்டானுங்க. செகண்ட் ஸ்பின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகுது? இங்கேயுமே அங்கே தான், அங்கே மட்டும்தாங்க போகுது. லெஃப்ட் சைடில் மூலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் இருக்குது. அங்கே மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி போயிட்டு இருக்குது. எனிவேஸ் மொத்த டைமண்டும் காலி. கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 252 டோக்கன் கிட்டே இருக்குது மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஐ திங்க் இந்த சாப்டர் 2ல் பேஸ் பண்ணி வந்த பண்டில்ஸில் ஹிட்டாச்சி பண்டில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அந்த மினாட்டோ பண்டில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மட்ரா பண்டிலுமே ஓரளவுக்கு ஈக்குவல் தாங்க இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக எனக்கு பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் பெட்ரு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பேஸ் பண்ணி ஒரு பண்டில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பண்டில் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஸ்பின் பண்ணி எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணி கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் நம்ம வந்து வாங்கியாச்சு. ஓகேவா? ஸோ எனிவேஸ் மக்களே, இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்றைக்கி என்ன நாள்? சண்டே இல்லையா? ஸோ நான் உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோத்திங் பிராண்டோட நேம் என்ன, அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ண போகிறோம், எப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பற்றி நம்ம இப்போ வந்து பேச ஆரம்பிக்கலாம். நம்ம பிராண்டோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 2 மாதத்துக்கு மேலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சு எவ்வளவோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டொமைன் அவைலபிளாக இருக்காது, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரேட்மார்க் ஆகிருக்கும், அதே நேமில் வேறு பிராண்ட் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம் நம்ம. ஸோ பிராண்ட் நேம் வைக்கிறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஆகி போயிடுச்சு. ஸோ நிறைய பிராண்ட் நேம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃபைனலைஸ் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேம் தான். ஸோ டியூன் அண்ட் ட்ரேப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோத்திங் பிராண்டோட நேமு. ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்டி அப்படின்னு வச்சுக்கலாம் மக்களே. ஓகேங்களா? ஸோ டியூன் அண்ட் ட்ரேப் இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ட்ரீம் பிராண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக இது என்ன ப்ரோ, இது வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, டியூன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதை ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னா நிறையா போகும். ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டியூன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ராங்கை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஸாக வந்து மீன் பண்ணுவோம். இது கூடவே இந்த ட்ராப் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலு, ஒரு பியூட்டி, அந்த ஒரு ஃபேஷனில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டுகெதர் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் ஸ்டைலிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான பேக்ரவுண்ட் மீனிங்கு. ஸோ இன்னும் டீப் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா அசைக்க முடியாத வலிமை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட பிஹைண்ட் மீனிங்காக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த நேம் வந்துட்டு
பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டொமைன் வாங்கியாச்சு. வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிய கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் சண்டே, அதாவது இன்னைக்கு சண்டே இல்லையா, இதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஃபீஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கான டிஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பயோவாஷ் டிஷர்ட்டு. ஸோ உங்களுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு டிஷர்ட் பார்த்துட்டு ஓகே இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வருவோம். கரெக்டாக? பட் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் அப்படின்றது ஒவ்வொரு சீசனை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி வியர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம்மரில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், நிறைய வேக்கும் இல்லையா, அந்த டைமில் ஒரு ஃபேப்ரிக் ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ் போடுவோம். அதுவே வின்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ட்ரெஸ் வேறு ஃபேப்ரிக்கில் வந்து போடுவோம். கரெக்டாக? பட் நம்ம லான்ச் பண்ணுற இந்த ஃபஸ்ட் டிஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வின்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காகவே கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணி அதுக்கு தனியாக ஃபேப்ரிக் வாங்கி அதை கொண்டு போய் மேனுஃபேக்சர் கொடுத்து அவங்கள பார்த்து டிசைன் பண்ண சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறது. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே R&D பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணிக்கிறோம். நிறைய பேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அப்படின்றது அந்த பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் போட்டிருக்கும், ஃப்ரண்ட் சைடில் அங்கங்கே கண்ணாப்பி தான் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் சத்தியமாக இப்போ யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, எனக்குமே அந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பிளைன் டிஷர்ட். ஓகேவா? ஸோ பிளைனாக வச்சுட்டு செஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து கேமர் அப்படின்ற ஒரு TTF பிரிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓவராலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் ரிச் லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் எங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிஷர்ட்டோட லுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, எது பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி தான் காட்டுவேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டிஷர்ட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படியெல்லாம் பண்ண முடியும், எவ்வளோ இழுக்க முடியும், எவ்வளோ வந்துட்டு அந்த நைஃப் இருக்குது பார்த்தீங்களா, கத்தி, அதை வச்சு நான் உங்களுக்கு கீறி கூட காட்டுறேன். அதோட ப்ராடக்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் நார்மலாக ஒரு கடையில் போயிட்டு ஓகே இந்த டிஷர்ட்டாக இங்கி பிங்கி பாக்கி போட்டு சூஸ் பண்ணுறதுக்கும் அதே ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுவோம். அது மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த டிஷர்ட் இப்படி தான் போல அப்படின்றத நீங்கள் எல்லா A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும். ஓகே, அந்த டெஸ்டிங் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் இன்னும் 5 days இருக்குது இல்லையா, Monday to Friday. ஸோ இதில் நம்ம அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஐடியா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே இதே நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து அஃபீஷியலாக லான்ச் ஆகும். அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேவா? இந்த ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே நான் டே அண்ட் நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டில். ஓகேங்களா? ஸோ டியூ நன்றி. நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. குவாலிட்டி டெஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் மக்களே, இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது மக்களே. முக்கியமாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றின ஒரு சில திங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ வந்து லீக் ஆகிருக்குது. வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நாளைக்கு இல்லை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாச்சு அதை பற்றி பேசி. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.